செய்திகள். கிளீன் ஸ்ரீலங்கா இன்று ஆரம்பம். நாட்டை தூய்மைப்படுத்தும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் இன்று அதிமேதகு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இது ஜனாதிபதி செயலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த வேலைத்திட்டம் சுற்றாடல் சார் மாத்திரமன்று, சமூக, ஒழுக்க, விளிமியங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாட்டை தூய்மைப்படுத்தி விருப்பத்துக்குரிய நாடாக மாற்றியமைக்கும் வேலைத்திட்டமாகும். இந்த நிகழ்வில் கௌரவ பிரதம மந்திரி, அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். கடந்த வருடம் இலங்கை சுங்கத்துக்கு அதிக வருமானம் கிடைத்திருக்கிறது. கடந்த வருடம் இலங்கை சுங்கம் 1.5 டிரில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சிபலி அருகோட தெரிவித்தார். இந்த 1.5 டிரில்லியன் இலங்கை சுங்க வரலாற்றில் ஒரு வருடத்தில் பெறப்பட்ட அதிகூடிய வருமானம் என்றும், நேற்று 31ஆம் தேதி காலை 11 மணி நிலவரப்படி 1.5 டிரில்லியன் ரூபாவை தாண்டிய சுங்க வருமானம் 1.515 டிரில்லியன் ரூபாவாக உயரும் என்றும் அருகோட தெரிவித்தார். அரசாங்கத்தின் வரி கொள்கையின் வெற்றி, இறக்குமதி அளவு அதிகரிப்பு மற்றும் குறிப்பாக சுங்க முகாமைத்துவம் மேற்கொண்ட சீர்திருத்தங்களின் வெற்றிக்கு மிக அருகில் 2024ஆம் ஆண்டுக்கான அரசாங்கம் வழங்கிய 1.533 டிரில்லியன் ரூபாய் வருமான இலக்கை இலங்கை சுங்கத்தால் எட்ட முடிந்ததாகவும் தெரிவித்தார். வரி வசூல் செயல்முறையை மேலும் திறம்பட செய்ய முழு சுங்க ஊழியர்களின் அர்ப்பணிப்பு பணி இந்த வழியில் சாதனை வருமானத்துக்கு வழிவகுத்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். 132 ரயில்வே குடியிருப்புகள் காலியாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய கணக்கு தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள தணிக்கை அறிக்கையில் ரயில்வே துறைக்கு சொந்தமான 132 ரயில்வே குடியிருப்புகள் பயன்படுத்தப்படாமல் காலியாக இருப்பது தெரிய வந்துள்ளது. 5 ரயில் நிலையங்களுடன் இணைந்த 132 அரச வீடுகளில் யாரும் வசிக்காமல் காலியாக இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த வீடுகளில் தண்ணீர், மின்சாரம் இல்லாத பல வீடுகள் இருப்பதாக தணிக்கை அறிக்கை கூறுகிறது. இது தொடர்பாக 2023ஆம் ஆண்டுடன் வெளியிடப்பட்ட கணக்காய்வு அறிக்கையின் மூலம் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்த தடை, விசேட வர்த்தமானி வெளியீடு. 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்யும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிச இதற்கான வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவது தடை செய்யப்படும் என சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹசங்க விஜயமுனி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை 26 நாட்கள் நடைபெறும் என நாடாளுமன்ற விவகார குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முதல் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி 18ஆம் தேதி தொடக்கம் பிப்ரவரி 25ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு நடைபெற உள்ளதுடன் அது தொடர்பான வாக்கெடுப்பு 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இடம்பெற உள்ளது. மேலும் வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை 4 சனிக்கிழமைகள் உட்பட நடைபெற உள்ளது.